வால்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுகிறம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கண ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். உங்கள் குடும்பத்தில் 4 பேர் கூட பிறந்தவங்க நீ ஒன்று உணர்த்துறது 2 பேர் இருக்கீங்களா? தாய் தந்தை எடுத்துட்டாங்களா? தாய் தந்தை எடுத்துட்டாங்க. ஆக மொத்தம் கூட பிறந்த சகோதரியே உன்னை நம்பிக்கை சொல்ல மாதிரி பண்ணாங்க. சொத்து பத்தை ஏமாத்த பார்த்துட்டாங்களா? உன் சொத்தை அவங்க ஏமாத்திட்டாங்க. அதாவது உங்க அம்மா கடைசி வேலை நீங்க தான் காப்பாத்துனீங்க. சொல்லுமா. உங்க அம்மா உன் பேர்ல தான் சொத்து எழுதி வச்சாங்க. உன் தங்கச்சி கூட பிறந்த சகோதரி சொத்தை ஏமாத்துனாங்களா? உனக்கு அம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இழுக்கிறாங்க. உன் பேர்ல இருக்கிற சொத்தை போனா எனக்கு கொடுன்றாங்க. நீங்க போனா எனக்குன்னு அம்மா எழுதி வச்சுட்டு போனது எனக்குன்னு அம்மா கொடுத்து போனது அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லாட்டி அது பணம் கூட கொடுத்துற அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதையும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருக்கு. உங்க சகோதரி 2 குழந்தை இருக்குது. சொல்லுமா. ஆக முதல்ல ஒரு நல்ல சென்னையில ஒரு நல்ல இடம் மிகப்பெரிய இடங்குது. பல கோடி போகும். அத வாடகை விட்டீங்க. அந்த வாடகையும் வாங்க விடாத மாதிரி கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் பல வருஷமா ஓடிக்குது. இனி வெளில வெற்றி பெறல. அதால மனநிலையில இருக்கீங்க. சொல்லுமா. அதால மன நிம்மதி இல்ல. இந்த கேஸ் ஜெயிக்கணும். அந்த சொத்து உங்களுக்கு வரணும். எனக்கு இருந்து ஒரு புள்ள. அந்த புள்ளைக்கு அந்த சொத்து சேர்த்து வைக்கணும். உங்க கணவரும் அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கல. அதால நிம்மதி இல்ல. பெண்ணா பொறுத்து எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. நீங்க ஒரு பெரிய ஒரு பதவியில் இருப்பீங்க. அதாவது அட்வொகேட் மாதிரி. அந்த அட்வொகேட் பதவியில இருந்து உங்களால ஜெயிக்க முடியல. உங்க சொத்தை மீட்ட முடியல. ஆக மொத்தம் இப்ப நிம்மதி இல்லாம இருக்கீங்க. ஆக மொத்தம் அறிமுகத்தை விட்டு இன்னொரு அந்த வக்கீல் ஒண்ணு சரியா செயல்படுத்தல. இப்ப அந்த வீடு போற சூழ்நிலை வந்துச்சு. பல லட்சம் செலவு பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. அதெல்லாம் மனநிலையில இருக்கீங்க. அந்த சொத்து ஒண்ணு கைவிட்டு போகணும்னு பயப்படுறீங்க. எல்லாத்துக்கும் ஆமா சொல்லாதீமா. சொத்து கைவிட்டு போகணும் பயப்படுறேன். நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யாமா? உண்மைதான். நீ ஒரு அட்வொகேட் ஆகுறீங்க. ஆக மொத்தல இந்த சொத்தை மீட்டு கொடுக்கணும் உங்களுக்கு. அந்த கேஸ் ஜெயிக்கணும். அதால மனநிலையில இருக்கீங்க. சொத்து பத்து தாய் தந்த சொத்து பத்து அனுபவிக்க முடியல உங்களால. இன்னைக்கு பிரச்சனை தீரும், நாளைக்கு பிரச்சனை தீரும். இது எல்லாம் தீரல. இன்னைக்கு சொத்து முடிவு வரும், நாளைக்கு முடிவு வரும். வரல. கலெக்டர் ஆபீஸ் கூட கொடுத்துருக்கீங்க. லஞ்ச ஒழிப்புல அதாவது எப்படி பட்டா கொடுக்கலாம், ஒரு கேஸ் சொல்ல பட்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீ கேஸ் போட்டிருக்கீங்க. கேஸ் போட்டீங்களா இல்லையா? அப்போட அந்த கேஸ் எல்லாம் எல்லாமே இவங்க அந்த கேஸ் நிலுவையில் இருக்க சொல்லுவே இவங்க பல கேஸ் போட்டிருக்காங்க உங்க பேர்ல. ஒரு கேஸ் நிலுவையில் இருக்க சொல்ல அந்த பட்டா போடக்கூடாது இல்லையா? ஆனா பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அதால அந்த அதிகாரி மேல கேஸ் போட்டிருக்கீங்க. ரெவன்யூ ஆஃபீஸர் மேல கேஸ் போட்டிருக்கீங்க. அந்த இன்னும் கேஸ் முடியல. இது நீங்க அப்பீல் பண்ணீங்களா? இது மாதிரி ரெவன்யூ ஆஃபீஸர் மேல கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு அப்பீல் பண்ணீங்களா? ரிட்டு போட்டீங்களா? ஸ்டே ஆர்டர் வாங்க முயற்சி பண்றீங்க. ஸ்டே ஆர்டர் கிடைக்கல. அம்மா என் பையன் ஒரு அட்வொகேட், என் பொண்ணு அட்வொகேட் தெரியுமா? என் பையன் ஒரு அட்வொகேட், என் பொண்ணு அட்வொகேட். நான் சொல்ற அல்வாக்கு அணு கூட பேசாது. இப்ப அதால நிம்மதி இல்லாம இருக்கீங்க. இப்ப கேஸ் ஜெயிக்கணும். ஐயா முனீஸ்வர் வாக்கு சித்தரையா என் கேஸ் ஜெயிக்கணும் ஐயா என்கிட்ட வந்திருக்கீங்க. நான் ஜெயிச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். ஆலோசனை சிறந்த ஆலோசனை கொடுத்துருக்கேன். இந்த வழி போங்க அந்த வழி போங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த வழியை பின்பற்றி நடந்துட்டு இருக்கீங்க. அந்த வழியில எங்க வெற்றி பெறன்னு கேக்குறீங்க. எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனை தீர்த்து கொடுத்துருக்கேன் நானு. அந்த சொத்து பிரச்சனை தீர்த்து தரணும். உங்க சொத்து உங்க கைக்கு வரணும். சொல்லுமா. கடைசி காலத்துல உங்க அப்பா அம்மா நீங்க தான் பாத்தீங்க.
ஆமா ஆமா உங்க அம்மா வந்து கட்சியில என் பொண்ணுக்கு தான் சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமாங்க ஆமா அது செல்லுபடி ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க. இப்ப அதால இவ்வளவு நாள் என்னுடைய ஆதிபத்தியில் இருந்த இடம் என்னுடைய நான் வந்து பாதுகாத்திருக்கேன். அதனால இது எனக்கு தான் அந்த சொத்து சேர்ந்து சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா அந்த கேஸ் ஜெயிச்சா வானவா ஆமா ஜெயிக்கணும். சொல்லுமா ஜெயிக்கணும் வானவாமா? கண்டிப்பா எல்லாரும் அதான் ஆசைப்படுவாங்க, ஜெயிக்கணும். கண்டிப்பா நான் ஜெயிச்சேன், தைரியமா இருங்க. வழக்கறிஞர் சொன்ன இல்லையா, நீ அவகிட்ட போய் கேளுங்க, மேற்கொண்டு பேசுங்க. வேறு வழக்கறிஞரை மாத்துங்க, ஒரு நல்ல மாற்றம் வரும். உங்க அம்மா காலத்துல நீங்க உங்க கூட்டுக்கார காலத்துல எல்லாரும் பணம் கொடுத்தாரு இல்லையா அந்த இவருக்கே பெரிய அதிகாரிக்கு, அவரை போய் இன்னொரு சந்திங்க. இனி ஜெயிச்சுட்டு தைரியமா இருங்க. நன்றி, வணக்கம். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.